யோ நான் என்ன கேட்டேன், நீங்க சார் பெண்டு கேட்டேன், இது எல்போ பெண்டு வித்தியாசம் தெரியாமல் ஹெல்ப்பர் வேலை செஞ்சு வந்துடுறீங்க, மாற்றி எடுங்க. நீதான் கேட்டேன். சரி கோவப்படாதையா, ஹெல்ப்பர் வேலை செய்ய வந்த நாய் தானே நீ. ஹெல்ப்பர் நாய் என்னன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஹெல்ப்பர் ஒரு மரியாதை இல்லையா? நீங்களே எதுக்கு என் மரியாதை கொடுக்கணும்? ஹெல்ப்பருங்களோட சாபத்தை வாங்காத, பாவத்தை வாங்காத. ஒரு நாளைக்கு நீ ஹெல்ப்பர் இல்லாம நாயா பேயா திரிஞ்சிட அலைய போற பாரு. ஏன் சாபம் ஒன்று சும்மா விடாதியா? சாபம் விடாதப்பா. ஹெல்ப்பருக்கு ஒழுங்கா மரியாதை வேலை செய்ய கற்றுக்கோ, இல்லைன்னா அவள் தான் நீ. சரியா போங்கயா, ஒன்றும் ஆகாது. ஆகாதா பாரு, நாயடி பேயடி அது பட்டு குழம்பின்னு வந்து தீர போற பாரு, அப்போ தெரியும். தனியாக வேலை செய்கிற ஹெல்ப்பர்லாம் வச்சுக்கலையா? எங்கப்பா ஒருத்தர் கூட வரலப்பா. நானும் காலையிலேருந்து ஃபோன் பண்ணேன், 10 பேர் ஃபோன் பண்ணிட்டேன், ஒருத்தர் கூட வரல, எல்லாம் பிஸியாக இருக்காங்க. காலமாக பேசுனேன், இப்போ தெரியுதா ஹெல்ப்பரை பற்றி? தெரியுது முடியவே இல்லை. இவனை கீழே இறங்குறேன், மேலே வரேன், கடைக்கு போகிறேன், கீழே எதுனா ஒரு பொருள் டூல்ஸ் எடுத்துன்னு வரனா கூட நானே இறங்கி டங்கு அறந்து போச்சு. இனிமேல் ஹெல்ப்பரை எதுவுமே திட்ட மாட்டேன், வந்து ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஹெல்ப்பர்னா இப்போ தெய்வமாக நினச்சிக்கியா? புரியுதா? சரி, எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, அன்றைக்கி சொன்னேன் என்ன நாயே பேயே அது வாங்கப்பா, நீங்கள் இல்லாமல் முடியலப்பா. அதான் தெரியுதா இப்போ ஹெல்ப்பரோட மதிப்பு? தெரியுது. உங்களுக்கெல்லாம் அவஸ்தப்பட்டாதான் தெரியும். பார்த்தீங்க எவ்வளோ நல்லா இருந்தது. பேசுறதுக்கு மன்னிச்சுட்டு வாங்க, வேலைக்கு வாங்க. பட்டுட்டேன். இனிமேல் ஒழுங்கா நம்ம மரியாதை நடத்த கற்றுங்கய்யா ஹெல்ப்பருங்களா, புரியுதா? வரேன், ரெடி ஆகி வரேன் நான். சரி.